வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள யானைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் பணிகளுக்கு தனியார் தொண்டு நிறுவனங்களுக்கு தடையானது விதித்திருக்கிறது நீதிமன்றம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள யானைகளுக்கும் கோவில் யானைகளுக்கும் சிகிச்சை அளிக்க தனியார் தொண்டு நிறுவனத்திற்கு தலைமை வன பாதுகாவலர் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் இந்த அனுமதியை திரும்ப பெற உத்தரவிடக் கோரி விலங்குகள் நல ஆர்வலர் முரளிதரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த மனுவில் வனத்துறையில் தகுதியான கால்நடை மருத்துவர்கள், உள்கட்டமைப்பு வசதிகள் உள்ள நிலையில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள யானைகளுக்கு சிகிச்சை அளிக்க தனியார் தொண்டு நிறுவனங்களை அனுமதிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை வனத்துறை தெளிவுபடுத்தவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். யானைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேலும் வலுப்படுத்த தமிழகத்துக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள யானைகளுக்கு சிகிச்சை அளிக்க தனியார் தொண்டு நிறுவனங்கள் பணியமர்த்தக் கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த மனுவிற்கு ஜூலை 31ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி வனத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை அன்றைய தினத்திற்கே தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா. வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள யானைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் பணிகளுக்கு தனியார் தொண்டு நிறுவனங்களுக்கு தடையானது விதித்திருக்கிறது நீதிமன்றம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் தகவல்களை கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்தில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள யானைகளுக்கும் கோவில் யானைகளுக்கும் சிகிச்சை அளிக்க தனியார் தொண்டு நிறுவனத்திற்கு தலைமை வன பாதுகாவலர் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் இந்த அனுமதியை திரும்ப பெற உத்தரவிடக் கோரி விலங்குகள் நல ஆர்வலர் முரளிதரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த மனுவில் வனத்துறையில் தகுதியான கால்நடை மருத்துவர்கள், உள்கட்டமைப்பு வசதிகள் உள்ள நிலையில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள யானைகளுக்கு சிகிச்சை அளிக்க தனியார் தொண்டு நிறுவனங்களை அனுமதிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை வனத்துறை தெளிவுபடுத்தவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். யானைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேலும் வலுப்படுத்த தமிழகத்துக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் என் சதீஷ்குமார் மற்றும் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள யானைகளுக்கு சிகிச்சை அளிக்க தனியார் தொண்டு நிறுவனங்கள் பணியமர்த்தக் கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த மனுவிற்கு ஜூலை 31ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி வனத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை அன்றைய தினத்திற்கே தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.